Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க friend முத்துராஜ ராஜேந்திரன். வெல்கம் டு ஆரா ட்ரேடெக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். இதுல ஒரு சின்ன சேலஞ்சான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கீழே சர்ஃபேஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வீடு கட்டி முடிச்சதும் மேல அப்படி ஒரு சிமெண்ட் மட்டும் வளைச்சு விட்டுட்டு அப்படி விட்டுட்டாங்க. இதுல ஓடும் பதிக்கல, டைல்ஸும் லே பண்ணல. அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேல இருக்கிற தரை எல்லாமே ரொம்ப பொறி பொறியா கிளம்பி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எதனால அப்படின்னா ரெண்டு ரீசன் இருக்கு. மண்ணு அதிகமா சேர்த்து கலவை போட்டிருப்பாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, சரியா கியூரிங் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதனால என்னவா இருக்கு அப்படின்னா, தரை ஃபுல்லாமே ரொம்ப பொறிஞ்சு வெளியில வர்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இதுல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம் அப்படிதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ரொம்ப 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 சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பாரபெட் வால் முழுக்க நிறைய கிராக்ஸ் இருக்கு. அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போறதுனால ஃபியூச்சர்ல எந்த வித வாட்டர் லீக்கேஜும் அந்த கிராக் மூலமா உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ண போறோம். இப்போ இந்த வீடியோ நம்ம அதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இதுதான் ஒர்க் ஏரியா. கீழே பாத்தீங்க அப்படின்னா தரைகள் எல்லாமே ரொம்ப ரஃபா இருக்கு. பாரபெட் வால்ல அவ்வளவு கிராக்ஸ் இருக்கு. இந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்றதுக்கே நமக்கு செப்பரேட்டா ஒரு 2 days ஆகும் போல, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா கிராக்ஸ் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பாரபெட் வால் உள்ள கிராக்ஸ் எல்லாத்தையும் மிஷின் வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் நம்ம பண்ண போறோம். சோ இந்த தரையை பாக்குறீங்க எவ்வளவு சொரசரம் இருக்கு பாருங்க. நம்ம கை வச்சு டெஸ்ட் பண்றப்பவே மண் எல்லாமே கிளம்பி வருது வெளியே. அந்த அளவுக்கு வஸ்டான ஒரு சர்ஃபேஸா இருக்கு. சோ இதுலதான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம். மேல டேங்க் வச்சிருக்காங்க. அந்த டேங்க் இருக்கிற அந்த பில்லர்ல முதற்கொண்டு அவ்வளவு கிராக்ஸ் இருக்கு. அந்த டேங்க்ல உள்ள லோடு கூட அந்த பில்லர் தாங்க முடியல. அந்த அளவுக்கு கிராக்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. பாரபெட் வால்ல சைட்ல மட்டும் இல்ல, அதோட டாப்லயும் அவ்வளவு கிராக்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போறோம். உங்களுக்கே தெரியும், வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், டீப் கிளீனிங் பண்ண போறோம். தரையில கொஞ்சம் கூட அழுக்குகள், கரைகள், இது போக எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். சோ அதுதான் நம்ம பிரஷர் வாஷர் போட்டு நல்லாவே கிளீன் பண்றோம். இப்ப எதுக்கு நம்ம ஓடுகளை மேனுவலா கூட தேய்ச்சி கிளீன் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி தரையில எதுக்கு பிரஷர் ஜெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, சின்ன சின்ன ஹோல்ஸ் நிறைய இருக்கு. நீங்களே பாத்துருக்கீங்க, அந்த சர்ஃபேஸ் ரொம்ப ரஃபா இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கிற ஹோல்ஸ்ல முதல்ல அந்த கரைகள் உள்ள போய் உட்காந்துருக்கும். இதை நம்ம பாயிண்ட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு கண்டிப்பா பிரஷர் ஜெட் தான் போட்டாகணும். சோ அதனால நம்ம இதை போட்டு நல்லாவே தேய்ச்சி கிளீன் பண்ணிடுறோம். சோ இந்த கரைகள் எல்லாமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்தரா வாட்டர் ப்ரூஃபிங் விஷயமே நம்ம உள்ளே நம்ம போக முடியும். இப்போ இந்த தரையில பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கிளீனிங் மட்டும் கிடையாது, இதுல பாசி எல்லாம் அடைச்சிருக்கிறதுனால நிறைய அழுக்குகள் வெளியில நமக்கு போயிட்டு இருக்கு. நீங்களே பாக்குறீங்க, ரொம்ப கருப்பா நிறைய டஸ்ட் எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கு. இப்போ பாரபெட் வால்வும் சர்ஃபேஸ் கனெக்ட் ஆகிற இடத்துல ஹான்சிங் இருக்கு. இந்த ஹான்சிங் எல்லாத்தையும் நம்ம ஒரு கொலவடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுருக்காங்க. பட் ஆனா அது அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனா இல்ல. சோ இதுக்கு மேல நம்ம புதுசா ஒரு ஹான்சிங் பிக்ஸ் பண்ண போறோம். அதனால சுத்தி எல்லா இடத்துலயும் நம்ம மிஷின் வச்சு நம்ம கட்டிங் போட்டு விட்டுருக்கோம். சோ இந்த கிரிப் இருக்கிறதுனாலதான் நம்ம அடுத்த ஹான்சிங் போடுறப்ப நல்ல ஒரு பாண்டிங் நமக்கு கிடைக்கும். இந்த இதுல நம்ம ஃபைபர் மெஷ் நம்ம யூஸ் பண்றோம். ஃபைபர் கிளாஸ் மெஷ் கீழே ஃபுல்லாமே லே பண்றோம். எதனால அப்படின்னா பெயிண்ட்ல வர்ற ஏர் கிராக் வராம இருக்கிறதுக்கு இந்த ஃபைபர் மெஷ் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஃபைபர் மெஷ் நம்ம சர்ஃபேஸ் ஃபுல்லாமே, அதாவது தர முழுக்க நம்ம நிரப்பிட போறோம். இந்த ஃபைபர் மெஷை நம்ம எதை வச்சு நம்ம லே பண்ண போறோம் அப்படின்னா, பாலிமர் மாடிஃபைடு சிமெண்ட் அதை வச்சு லே பண்ண போறோம். சர்ஃபேஸ் முழுக்க நம்ம ஃபைபர் மெஷ் லே பண்ணிட்டோம். அது மட்டும் கிடையாது, பாரபெட் வால்ல உள்ள கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிஷின் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒரு பாலிமர் மாடிஃபைடு சிமெண்ட் வச்சு ஃபுல்லாமே நம்ம பேக் பண்ணிருக்கிறோம். சோ சர்ஃபேஸ்ல உள்ள எல்லா ஹோல்ஸும் நம்ம மெஷ் ஒட்டுறதுனால அப்படி டோட்டலாவே பேக் ஆயிடுச்சு. பாரபெட் வால்ல உள்ள எல்லா கிராக்ஸும் நம்ம இந்த பாலிமர் மாடிஃபைடு சிமெண்ட் வச்சு ஃபுல்லாவே பேக் பண்றோம். சோ எல்லா ஹோல்ஸும் நம்ம அடைச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பிரைமர் கோட் பண்ண போறோம். இந்த பிரைமர் கோட் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம டாப் கோட்ஸ் நம்ம ஏத்த போறோமோ அது எல்லா இடத்தையும் நம்ம பிரைமர் கோட் கொடுக்க போறோம். இந்த பிரைமர் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாலிமர்ல வாட்டர் அண்ட் சிமெண்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கும் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்க போறோம். இது எதனால அப்படின்னா, நம்ம இதுக்கு மேல அடிக்க போற டாப் கோட் பீல் ஆகாம இருக்கிறதுக்கு, தரையோட நல்ல பாண்டிங் ஆகிறதுக்கு நம்ம இந்த பிரைமர் கோட் பண்ண போறோம். நீங்க பாக்குறீங்க, இப்ப பாரபெட் வாலுக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும் கனெக்ட் ஆக இருக்கிற இடத்துல ஹான்சிங் பிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஹான்சிங் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம பிரைமர் கோட் கொடுத்திருக்கோம்.
இந்த ஹான்சிங் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டு தான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிப்புக்காக தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல நம்ம புதுசா நம்ம வந்து ஹான்சிங் ஃபிக்ஸ் பண்ணதுனால அது எப்பவுமே உங்களுக்கு வெளியே வராது, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து ஒயிட் கோட் நம்ம பண்றோம். இந்த ஒயிட் கோட் எதுக்காக அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங்கும் ஆகும், நமக்கு வந்து ஹீட் ப்ரூஃபும் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டா நம்ம பண்றோம். ஒயிட்ல பண்றதுனால அங்கங்க நிறைய இடங்கள் வந்து பிரஷ் மார்க்கிங் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த பிரஷ் மார்க்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட்ல கண்டிப்பா கம்ப்ளீட் ஆகாது, செகண்ட் கோட் கொடுத்தாதான் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் கோட் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரஷ் மார்க்கிங் எல்லாம் போறதுக்கு அகைன் நம்ம வந்து செகண்ட் கோட் பண்றோம். இந்த செகண்ட் கோட் பண்ணியுமே இதுல வந்து நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் இல்லை. பிகாஸ் நம்ம கீழே பண்ணிருக்கிற கிரவுண்ட் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். கீழே நிறைய கிரே கலர், ஐ மீன் சிமெண்ட், பாலிமர் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால கலர் ரொம்பவே நமக்கு வந்து மேல வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதனால பிரஷ் மார்க்கிங் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அகைன் நம்ம தேர்ட் கோட்டும் இந்த ஒயிட் கலர்ல வச்சு நம்ம பண்றோம். இப்பதான் கம்ப்ளீட்டான சூப்பரான ஒரு பக்காவான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டெரஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கூட பிசிறு இல்லாம பிரஷ் மார்க்கிங் இல்லாம சூப்பரான ஃபைனஸ்டா ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ரெயின் வந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயாவது நம்ம தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி, ஐ மீன் டேங்க்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே விழுந்தாலும் சரி, கீழே வந்து தண்ணி வந்து இறங்காத அளவுக்கு இது வந்து சூப்பராக நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷனை தரும். அது மட்டும் இல்ல, சன்லைட் வந்து டைரக்டா கீழே இறங்காம நமக்கு ஒரு 5 to 7 டிகிரி நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு ஹீட் ப்ரூஃப் நமக்கு தரும். இப்போ சன்ஷேடும் நம்ம வந்து கிளீன் பண்ணி அதுலயும் நம்ம வந்து கோட்டிங் பண்ணியிருக்கோம். இதனால நிறைய வீட்டுல பாத்திருப்பீங்க, ஜன்னலுக்கு மேல வந்து சன்ஷேடு கரெக்டா அந்த பார்டர் சைட்ல ஃபுல்லாமே ஒரு ஓத மாதிரி நமக்கு தெரியும். ஸோ சன்ஷேட்ல கோட்டிங் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இதுல நமக்கு வந்து வராம இருக்கும். ஸோ அதுவும் பண்ணியிருக்கோம். டோட்டல் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஃபுல் டெரஸ் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் தென் ஹீட் ப்ரூஃப், இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடா வந்து அவங்களுக்கு இருக்கும். பிகாஸ் கீழே வந்து ஸ்கிரீன் வந்து அந்த அளவுக்கு ஃபர்ஸ்டா இருந்தது. இப்ப நம்ம சூப்பரா ஒரு ஒரு பாக்குறதுக்கும் சரி, இல்ல அப்படின்னாலும் சரி, ஒரு பர்பஸை வந்து சால்வ் பண்ற விஷயத்துக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன் ஃபியூச்சர்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்க அப்படின்னா நாங்க கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணுங்க. டெஃபினட்டா நாங்க வந்து சூப்பரான முறையில உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனிவே, தேங்க்ஸ் so much. Bye bye.